பெஞ்சல் புயலின் கோர தாண்டவம் காரணமாக புதுச்சேரியின் ராஜராஜேஸ்வரி நகரில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத கடும் இன்னலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. அவரோடு பேசலாம். பிரசன்னா, பெஞ்சல் புயலினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக புதுச்சேரி இருக்கிறது. இந்நிலையில் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கார்த்திகா, புதுச்சேரி முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ராஜராஜேஸ்வரி நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், சாரம் ஆகிய பகுதிகளில் முழுவதும் நீரில் மூழ்கி இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் தரைத்தளம் முழுவதும் நீரில் மூழ்கி இருப்பதனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் முதல் தளத்தில் வசித்து வருகிறார்கள். தொடர் மழை மற்றும் காற்று காரணமாக அவர்களை மீட்கும் பணிகளில் சற்று தொய்வு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவசர கட்டுப்பாட்டு அறையுடைய அந்த தொடர்பு கொண்ட நபர்களை கண்காணித்து அவர்களை விரைவில் மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. இந்த புயலின் ருத்ரதாண்டவத்தால் புதுச்சேரி தற்போது வெள்ள நீரில் முழுவதுமாக மூழ்கிதான் இருக்கின்றன. குறிப்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. தாழ்வான பகுதியில் குடியிருப்போரை தங்க வைக்க புதுவையில் கிட்டத்தட்ட 208 நிவாரண முகாம்கள் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட முகாம்களில் பொதுமக்கள் தற்போது தங்கி வருகிறார்கள். அங்கு அந்த முகாமில் இருப்பவர்களுக்கு சுத்தமான குடிநீர், கழிவறை வசதி, பிரெட், பால், உணவும் தற்போது வாங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த தாழ்வான பகுதியும் மற்றும் தண்ணீர் தேங்கும் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிவாரண முகாம்களுக்கு வரும்படி வருவாய்த்துறையினர் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 400 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முகாமிலும் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல் தங்க வைப்பதற்கு உண்டான பணிகள் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய பேரிடர் குழுவினர் அரக்கோணத்திலிருந்து புதுவைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து புதுவை போலீசார், வருவாய்த்துறையினர் இணைந்து தற்போது மீட்பு பணியில் துரிதமாக இறங்கி இருக்கிறார்கள். கார்த்திகா, பிரசன்னா, மீட்பு பணியில் என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, மக்களை எப்படி வெளியேற்றுகிறார்கள் என்பது குறித்தான செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.